வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஜூலை 31 தொடங்கி ஆகஸ்ட் முதல் வாரத்துல 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும், இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் பலத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்று சொல்லி இருந்தோம். நீண்டகால அறிக்கையில கூட எச்சரித்திருந்தோம். 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஒரு இடைவெளி கூட கொடுக்கும். அந்த இடைவெளியை கண்டு அச்சப்பட வேண்டாம், அது நிறைவடைந்த பிறகு மீண்டும் மழைப்பொழிவு தீவிரம் அடையும் என்று சொல்லி இருந்தோம். அதே போல செப்டம்பர் அக்டோபர் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை 45 நாள் பலத்த மழையாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். அதே போல வடகிழக்கு பருவமழை அதை விட அதிகம் என்று சொல்லி இருக்கிறோம். அதன்படி நேற்றைக்கு தென் மாவட்டங்கள்ல, அதாவது கேரளாவின் தெற்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி முதல் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில கனமழை கொட்டும் என்று சொன்னோம். அதே போல கன்னியாகுமரியில நேற்றைக்கு பேச்சுப்பாறையில ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் 20 சென்டிமீட்டர் என்று வருவாய்த்துறையில முதல்ல தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதாவது தானியங்கி மழைப்பொழிவு மாநில பதிவானது பேச்சுப்பாறையில 20 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகி இருக்கு. ஆனால் இப்பொழுது அதிகபட்சமாக ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில், அதாவது மேற்கு பகுதியிலையும் அதை விட கூடுதலாக மலைப்பகுதிகளிலையும் அதிக மழை பொழிந்திருக்கு. அந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா ராதாபுரம் வரைக்கும் கூட எட்டி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தோட சாத்தான்குளம் வரை கூட எட்டி இருக்கு. அப்போ தென்மேற்கு பருவமழை ஆரல்வாய் வழி கணவாய் வழியாக சாத்தான்குளம் மற்றும் திருச்செந்தூர் வரைக்கும் கூட சாரலை கொடுத்திருக்கிறது. அதே போல நாலுமூக்கு ஊத்து காக்காட்சி பகுதியிலையும் கனமழை பிடிப்பை கொடுத்திருக்கோம். அது இன்னும் ரிப்போர்ட் கிடைக்கல, அது இதை விட கூடுதலாக பொழிந்திருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு நாம அறிவிச்சிருந்தோம். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், இது இன்னைக்கோட முடியாது, குளிக்க தடை 8ஆம் தேதி வரை இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதிகபட்சமா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். நள்ளிரவுக்கு பிறகு அப்படியே படிப்படியா வால்பாறை பக்கம் திரும்பும். அதிகாலையில வால்பாறை பக்கமும் பாலக்காட்டு கணவாய் பக்கமும், அப்படியே நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு அட்டப்பாடி பக்கமும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதியை நோக்கி திரும்பும் என்று சொல்லி இருந்தோம். திரும்பி கொண்டிருக்கிறது. பொழுது விடிந்ததும் கனமழை பொழிவை வால்பாறைக்கு கோட்டை இருக்கிறது. எப்படி நேற்றைக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளிலையும் நாலுமூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் வரைக்கும் கொடுத்ததோ, அதே போல வால்பாறையில் இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது 20 சென்டிமீட்டர் வரைக்கும். ஆகவே சோலையாருக்கு நல்ல நீர்வரத்து கொடுக்க போகிறது. ஏற்கனவே நேற்று பெய்த மழையிலேயே பேச்சுப்பாறை அணை கணிசமான நீர்மட்டத்தை உயர்ந்திருக்கும். அதே போல பாபநாசம் அணையும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகள் நன்றாகவே ஒரு ஏறுமுகத்துக்கு போயிருக்கும். அதே போல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் கனமழை பொழிந்து வருகிறது. அதே போல தேனி மாவட்டத்தின் மேற்கு சரிவில் இருக்கக்கூடிய ஏலக்காய் சாகுபடி பகுதி கனமழை, அச்சுறுத்தும் மழை, பாதிக்கும் மழை பொழிவு கூட சில இடங்கள்ல பொழிந்து வருகிறது. மூணாறு பகுதிகளிலும் அதே போல பொழிந்து வருகிறது. வால்பாறையில இன்றைக்கு காலையிலிருந்து தொடங்கக்கூடிய, நேற்றைக்கே மழை பொழிந்தது, அது ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். குறைந்தபட்சம் 5ஆவது இருக்கும். 8 வரைக்கும் உறுதியே தெரியுது, 8 வரைக்கும் தெரியுது, 10 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெய்ய போற மழை வால்பாறையில 20 சென்டிமீட்டராக எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வால்பாறை மற்றும் அதன் நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அப்பாஜி கொண்டர்பதியில் இன்றைக்கு காலையிலிருந்து மழைப்பொழிவு தொடர்ந்து இன்றைக்கு சாரல் நன்றாகவே முக்கோணம் வரைக்கும், அதாவது பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர், மீனாட்சிபுரத்தில் இருந்து சமத்தூர் மற்றும் அப்படியே அங்கலக்குறிச்சியை தாண்டி மீனாட்சிபுரத்தை தாண்டி சமத்தூரை தாண்டி முக்கோணம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அமராவதி நீர்பிடிப்பு பகுதியில், மறையூர் பகுதியில் இன்றைக்கு கனமழை பொழிவு கொடுக்கும். அமராவதி மொத்த கொள்ளளவே 5 TMC தான். ஆனா இதுல ஒரு 2 TMC கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. குறைந்தபட்சம் 1 TMC கிடைக்கும் வரக்கூடிய 2-3 நாள்ல. ஆக கண்டிப்பாக இந்த சுற்றின் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதி வரை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் 12ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்து 8க்கு மேல் இருக்கும். ஆனால் வரக்கூடிய 6ஆம் தேதி வரை பலத்த மழை இருக்கு ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும். அதே போல வயநாடு பகுதிக்கு நாம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோங்க. அது நினைவில் கொள்ள வேண்டும். நாம ஏற்கனவே ஒரு வயநாட்டுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். ஆடி பெருக்கு தினத்திலே, இன்றிலிருந்து ஆடிப்பெருக்கு தினமா 3ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமையில நல்ல மழைப்பொழிவு, அச்சுறுத்தும் மழைப்பொழிவு. சற்று அச்சுறுத்தும் மழைப்பொழிவுன்னா
கொஞ்சம் நிலச்சரிவு எச்சரிக்கையும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே வயநாடு பகுதியில் வலுத்த பலத்த மழை இருக்கு. அந்த மழைப்பொழிவு கபினியை நிரப்பும்னு சொல்லி இருக்கிறோம். 8ஆம் தேதி கபினியை நிரப்பும். கபினிக்கு தேவை 5 டிஎம்சி தான் இன்னும் தேவை. இந்த 5 டிஎம்சி வரக்கூடிய 5 நாள்ல கிடைச்சிரும். கண்டிப்பா கபினி நிரம்பி காவிரியில தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உடனடியாக மேட்டூர் நிரம்பாது. இருந்தாலும் கபினி நிரம்பியதும் கர்நாடகாவோட கொஞ்சம் மழையோட தீவிரம் ஒரு வாரத்திற்கு ஒரு 5 நாட்களுக்கு குறைந்திருக்கும். தீவிரம் குறைந்திருக்குமே தவிர மழை இருந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு நாளொன்றுக்கு 1 டிஎம்சி வரைக்கும் குறைந்தபட்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டிஎம்சி கிடைக்கிற அளவிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே மழை இருந்து கொண்டே இருக்கும். தீவிர மழைப்பிடிப்பு வரக்கூடிய 5ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. அதே போல குடகு பகுதிக்கும் ஹேரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஏற்கனவே ஹேரங்கி அணை நிரம்பி இருக்கு. ஹேமாவதி அணை பெரிய அணை, ஆனால் ஹேரங்கி நிரம்பி இருக்கு. அந்த நீரும் கேஆர்எஸ்க்கு வரும். ஆக கபினி நிரம்பினால் நேரடியாக மேட்டூருக்கு வரும். ஹேரங்கி அணை ஹேரங்கி நீர் கேஆர்எஸ்க்கு வரும். குடகுலையும் நல்ல மழைப்பிடிப்பு பொடி இருக்கிறது வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும். ஆகவே இது அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும். நாம் என்ன சொன்னோம் ஏற்கனவே, நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே உங்களுக்கு வாய் வார்த்தையால் கொடுத்த நம்பிக்கை வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவின் காரணமாக பெய்யும் என்ற நம்பிக்கை மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தல் பயமெல்லாம் விலகும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழை நம்பிக்கை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நீலகிரி வரைக்கும் தற்பொழுது மழை பொழித்து கொண்டு வருகிற நிலையில, கணவாய் பகுதிகளில் இன்றைக்கு சாரல் எட்டுகின்ற நிலையில, சாத்தான்குளம் வரைக்கும் ஆரல்வாய் மொழி கணவாய் சாரல் எட்டுகின்ற நிலையில, திருநெல்வேலியோட பாளையங்கோட்டை வரைக்கும், அதாவது மானூர் வரைக்கும் சாரல் எட்டி கொண்டிருக்கிற நிலையில, கயத்தாருக்கும் கூட சாரல் எட்டும். அப்படியே தேனி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கிடைக்க இருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலை மறைக்கக்கூடிய பகுதி, அதோட கிழக்கு பகுதியில் மழைப்பொழிவு இன்றைக்கு மதியம் தொடங்கும். அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி இன்றைக்கும் டெல்டாவிற்குள் வரும். அதே போல கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு வடக்கு, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு வரைக்கும், மாயாறு சரிவிலும் கூட கிழக்கு சரிவிலும், அதே போல ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். தம்மம்பட்டியில் சில பகுதிகளில் இருந்து வினாக்கள் வந்திருக்கு, மழை எப்பொழுது எங்களுக்கு பெய்யும். நேற்றைக்கு 2 தினமா, அதாவது வாழப்பாடி, ஆத்தூர் இந்த பகுதியில் பெய்தது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும் என்று நாம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா வரக்கூடிய நாட்களிலே கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலும், அதுலயும் குறிப்பா அதோட கிழக்கு பகுதியிலையும், அதை விட கூடுதலாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்திற்கு நல்ல மழை காத்திருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு வரக்கூடிய நாட்கள்ல உறுதியாக தினசரி மழை தான். மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும். சில நாளைக்கு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழை பொழிவு கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மன்னார்குடியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்கள்ல 3 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கு. 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும். மன்னார்குடியில் 18 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மேலவாசல்ல 22 மில்லிமீட்டரும், செருமங்கலம் மற்றும் காரக்கோட்டை போன்ற பகுதிகளில் 25 மில்லிமீட்டர் 2.5 சென்டிமீட்டரும் மழை பொழிவு கொடுத்திருக்கு. இதை விட கூடுதலாக நெய்வாசல் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பகுதிகளில் எல்லாம் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கொடுத்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல, அதாவது கந்தர்புக்கோட்டைக்கு தெற்கே உள்ள பகுதிகளில், அதாவது ஒரத்தநாட்டுக்கு மேற்கே உள்ள பகுதியெல்லாம் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் உண்டு. இன்றைய மழைப்பொழிவு நேற்றைக்கு திருத்துறைப்பூண்டி வரைக்கும் வந்து ஒரு தூறலை கொடுத்திருக்கும், தலைஞாயிற்கு தூறலை கொடுத்திருக்கும், திருவாரூர் மாவட்டத்தோட பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுத்திருக்கோம். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திருத்துறைப்பூண்டியையும் தாண்டி தலைஞாயிரம் தாண்டி கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். வேதாரண்யம் பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. முத்துப்பேட்டை பகுதிக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்து சில இடங்களை ஒதுக்கிவிட்டு போனாலும் தயவு செய்து கவலைப்படாதீர். இந்த சுற்றின் மழை வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை. நாம ஏற்கனவே நேற்று மாலை அறிக்கையிலே அதை சொல்லிட்டோம். காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை மன்னார் வளைகுடாவை ஒட்டி வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது. அதனால காற்றை கட்டுப்படுத்தி இழுக்க போகுது. இதனால குஜராத் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று 2ஆக பிரிந்து வடமேற்கு திசையிலிருந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மோதும். இதனால தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு அதிக மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நீண்ட கால அறிக்கையிலையும் அதே சொல்லியிருந்தோம். அதே போல மழை பொழிந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வேதாரண்யம் பகுதி கூட மழை
மழைப்பொழிவு கிடைக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு கிடைக்க ஒதுக்கினால் நாளைக்கு கிடைக்கும். சென்னைக்கு அடிக்கடி கிடைக்கும், வட உள் மாவட்டம் வடகடலோர பகுதிகளுக்கு அடிக்கடி கிடைக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. ஆனால் சில மாவட்டங்களுக்கு இயற்கையோட சில இயற்கையாகவே காற்று அதிகமாக கிடைக்கும். சில இடங்கள்ல இருகாற்று இணைவை குவிக்கும் இடத்தை மாற்றி அமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்களா? எப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் வரக்கூடிய காற்று கோடியக்கரை முனைக்கு வரக்கூடிய மழையை அப்படியே வடக்கு நோக்கி தள்ளி நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி கூட தள்ளும். இதெல்லாம் நம்ம இயற்கை அமைப்பு இது. இப்படி சில நேரங்களில் காற்று கூடுதலாகும் பொழுது அப்படியே கொஞ்சம் தள்ளினாலும் அந்த இடத்திற்கும் மழைப்பொழிவு வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக சில இடங்களிலே தினசரி மழை இருக்கும், சில இடங்களிலே 10ல் 9 நாளும், சில இடங்களில் 8 நாளும், சில இடங்களில் 7 நாளும், குறைந்தபட்சம் ஓரிரு நாளாவது உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள். அதற்கு பிறகு 5 நாள் இடைவெளி கிடைக்கும்னு நம்ம நீண்ட கால அறிக்கையிலேயே சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்து தீவிரம் எப்படின்னா ஆகஸ்ட் 15 சொன்னோம். அப்போ கூட நம்ம சொன்னோம் ஆகஸ்ட் 15 இருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழக்கூடிய நாள் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த நாளிலே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும். ஆக 16, 17 மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு தொடங்கும் பொழுது கொஞ்சம் வெயில் குறையும். அதனால இடையில இந்த 10 to 15 கொஞ்சம் வெயில் தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் மீண்டும் எல்லினோ வந்து விட்டதோ நம்மை வதைக்க போகிறதோ என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி நல்ல மழைப்பொழிவை, நீர்வரத்தை, அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் இந்த மாத இறுதியில் கொடுக்கும். செப்டம்பர், அக்டோபர் கண்டிப்பாக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும். ஆக நம்பிக்கையுடன் இருங்கள், வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள். வடகிழக்கு பருவமழை இதை விட அதிகம்னு சொல்லியிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். மழை நாட்கள் தான் அதிகம், இடைவெளி நாட்கள் மிக குறைவு. அக்டோபர் 18 முதல் ஜனவரி 10 வரை நிறைய நாள் மழை நாட்கள், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள், வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறிக்கையை அனைவருக்கும் உங்களால் முடிந்த அளவு ஃபார்வர்ட் செய்து பிற விவசாயிகளுக்கும் உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.